சுவாமி என்ன பண்ணினார்? சுவாமி கண் செவக்க ஆரம்பிச்சுடுத்து. ஆமா, கோபமே வராதவாள் கோபம் வந்துட்டா பிரமாதமா இருக்கும்னே. அவன் எப்போதும் கோபம் வரவனை பத்தி கவலையே இல்லை. அவன் எப்போதும் கோபம் வரவளை பத்தி உத்தரம் கவலைப்பட மாட்டாள். அவன் பிரமாதமா இருந்துட்டு இருப்பார். அந்த அம்மா பாட்டு காவி நன்னா ஆத்தி சாப்பிட்டு இருப்பாள். இவ்வளவு தைரியமா சாப்பிடறாளே, நமக்கு தோணும் இது எனக்கு நித்தியம் வழக்கமா போச்சு, நீங்க ஏன் பயப்படுறீங்கிறாங்க. அதனால கோபம் வராதவனுக்கு வந்தா தான் கவலை. இப்ப சுவாமி சொன்னாலா, சீதே தெய்வ சம்பாதிதோ தோஷா தெய்வம் ஒரு தோஷத்தை கொண்டு வச்சது, அதை என்னுடைய மானுஷமான பலத்தினால் நான் போக்கிவிட்டேன். ஆனா நீ 12 மாசம் லங்கையில துஷ்டனான ராவணனுடைய கிரகத்துல போயிருந்த உடனே நான் இனிமே திருப்பி அழிச்சுக்க மாட்டேன். ஆனா இத்தனை காரியம் பண்ணுவானே, சேது பந்தம் பண்ணுவானே, ராவணனை வதம் பண்ணுவானேன்னு கேட்பே. பத்னி யாரோ தூக்கின்னு போட்டான், பதில் பண்ண முடியல ராமனுக்குன்னு சொல்லுவாள். நான் கத்திரியன், என்னுடைய பௌருஷத்தை நான் காட்டணும். அதற்காக நான் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சேன். இனிமே ஒன்ன நான் அழைச்சுன்னு போக மாட்டேன். 10 திக்கு இருக்கு, உனக்கு எங்க போய் இருக்கணும் தோன்றுதோ அவன் எங்கேயாவது சமுத்திரக்கரையில நீ ஒரு பங்களா கட்டி நீ பாட்டுக்கு போயிரு. இனிமே தனியா இருக்கணுமே தவிர்த்து என்னோட சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சுவாமி சொன்னாலாம். உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கல சுவாமி சொல்ற போத சீதைட்ட தோஷம் இல்லை, இவர்கிட்ட தோஷம் இருக்குன்னு தோண முடியாது. ஒரு சொல்ல ஒரு வாயில வந்துடுச்சு. அவன் அப்படி பொய்ச்சாட்சி சொல்லாதவன் கோர்ட்ல போய் எத்தியா பொய்ச்சாட்சிக்கு போனானே. ஏன்னா முதல்ல சத்தியம் தான் வரவன் வாக்குல. அவன் எப்போதும் கரெக்டா சிலவன் பொய்ச்சாட்சியே சொல்லிட்டு இருப்பான். அவன் கோர்ட்டு வாசல்லே இருப்பான். நான் இன்னைக்கு சொல்றேன் சார் மன், என்ன கேஸ்ன்னு உனக்கு தெரியுமோம்பாள். எந்த கேஸா இருந்தாலும் சொல்றேன் மண்ணு. அதே காரியமா இருப்பான் சிலவன். அவன் யோக்கியாளா இருக்கிறவாள் ஏதாவது தப்பி சொல்ல முடியாது நேர்ந்து கோர்ட்ல போயிட்டாலே. ஆனா கடைசியில அவன் வாக்குல சத்தியமே வந்துடும். அது மாதிரி சுவாமி என்ன சொன்னால் சீதையை பார்த்து, தீபோ நேத்ராதுரஸ்யேவ பிரதிகூலாசிமே மர்டம். கண்வலி வந்தவனுக்கு எப்படி தீபத்தை பார்த்தா பிடிக்கலையோ, நல்ல குத்தி விளக்கு அழகா ஏற்றி வச்சிருப்பாள். இதுக்கெல்லாம் தீபம்னு பேர் இல்ல, இதெல்லாம் முர்த்தியு இது. அதனால கல்யாணம் காட்சியில இது நடுப்புற அணைஞ்சா கூட பாதகம் இல்லைன்னு, இந்த குத்தி விளக்கு தான் அணையப்படாது. இதுக்கெல்லாம் தீபம்னு பேர் இல்ல, இது எதை வேணுமோ அதை பண்ணும்னு. இது தீபோ நேத்ராதுரஸ்யேவ பிரதிகூலாசிமே திருடம். கண்வலி வந்தவனுக்கு எப்படி குத்தி விளக்க பார்த்தா தீபத்தை பார்த்தா பிடிக்கலையோ அது மாதிரி இருக்கே நீ நாளாம். இப்ப குத்தி விளக்கும் பேர்ல தப்பா, கண்வலி வந்த கண்ணும் பேர்ல தப்பா? கண்வலி இல்லாதவன் நல்லா பாக்குறானே. அதனால ராமனுடைய மனசுலாம் தோஷம் இருக்கு, அங்க தோஷம் இல்லைங்கிறது புலப்படுறது. சீதைட்ட தோஷம் இல்லைங்கிறது சுவாமியினுடைய வாக்கிலேயே அப்படி வருது. வாஸ்தவமா தோஷம் இல்லாதவளாகினாலே இப்படி சொன்னாள்.